அந்த 10 ஆண்டு கால சேவையை இந்த 3 ஆண்டு கால பணிகள் தோற்கடிக்கணும்னா நீங்க என்ன சொன்னாலும் ஒரு ஊர்ல அதிமுக இதெல்லாம் எங்கேயுமே நீங்க சொல்றதுக்கு நானே புதுப்பட்டுல வாங்க. இந்த 3 வருஷத்துல என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம், 10 வருஷத்துல நீங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம், கடந்த 10 வருஷத்துல நீங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம். இப்படி அனைத்து கிராமத்திலும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் செய்த பணிகளை விட 200 மடங்கு கடந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் அரசாங்கம் செய்தது. எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆளை பார்த்து அவங்க கட்சிக்காரனை பார்த்து இல்ல 50,000 40,000 30,000 பணம் கொடுக்குறவங்களை பார்த்து அவங்க 2 கட்டு கொடுக்கும் கட்டிங்க அப்படின்னு கொடுப்பாரு. இன்னைக்கு அப்படி இல்லை. இங்க எவ்வாறு அதிகாரமே இல்லை. முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றார், சட்டத்திற்கு உட்பட்டு நான் சொல்லியிருக்கின்ற அந்த விதிகளின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்கிறார். இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம். ஆகவே எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வந்தடையும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கம். அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இங்கே இருக்கின்ற திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலை வந்து சற்று ஏறத்தாழ 150 கோடி ரூபாய் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த ஆண்டு 80 கோடி ரூபாய் வேலை மக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 4 வழி சாலை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி எந்த காலத்தில் நடக்குமா நினைச்சு பார்க்கவே முடியாது. அதற்கு காரணம் திராவிட மாடல் முதலமைச்சர் நம் அண்ணன் அமைச்சர் ஏவாளர்கள் அமைப்பா இருந்ததுனாலதான் இந்த திட்டம் இங்கே வந்திருக்குது. அது இந்த சாலையாக இருந்தாலும், மானாமட்டி சாலையாக இருந்தாலும், அல்லது வேட்பூர் கள்ளக்குறிச்சி சாலையாக இருந்தாலும், சாலையை எடுத்துக் கொண்டாலும் இன்று 4 வழி சாலையாக